லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். நானும் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் போயிட்டு வந்தேன், அங்கேயும் பசுமாடு அம்மானு தான். எந்த நாடு போனாலும் மாடு அம்மானு தான் கத்துது. என்னன்னு பசுமாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. அது அயல் நாட்டில் இருக்கிற மாட்டுகளுக்கு எல்லாம் தெரியுது. தமிழ்நாட்டில் பல எருமை மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்ல. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா நினைச்சு பாருங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, சரி அதை கூட விடுங்க. அயல் நாட்டு, அதுவும் வட மாநிலத்தவர்கள், நம்ம நாட்டு இந்தியாவுக்கு போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள், எண்ணற்ற தியாகிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க. ஆனா வடநாட்டில் இருக்க பேர் கூட நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், சிவாஜி, அம்பேத்கர், அத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாகிகள். கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை இந்த நாட்டுக்காக 40 ஆண்டு சிறைக்கு சென்றவர். தன் சொத்தையெல்லாம் வித்து கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்காக கடைசியா மன்னனை வித்து செத்தார். யாராவது பேர் வச்சிருக்கானா? நமது மருதிருவர்கள், மாமன்னர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார், பசும்பொன் ஐயா, கக்கன், காமராசர், எத்தனை பேர் கொடிகாத்த குமரன். அவருடைய மனைவி ராமாயி இறந்தது 1900 இப்பதான் இந்த 1998 இறந்திருக்காங்க அந்த அம்மா. அவ்வளவு வயதாகி இளம் விதவை. மண்டையை உடைச்சிட்டான் வெள்ளக்காரன். விழுகிற போது உயிர் போற வரைக்கும் அந்த கொடிக்க விடல. தேசிய கொடிய வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொல்லிக் கொண்டு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர் எல்லாம் விட்டுட்டோம். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு. நமக்கு இன்னும் தெரியமில்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. சிந்தித்து பாருங்கள். யார் வேறையாவது வடநாட்டில் காண முடியுமா? நம்ம தமிழ் பெரியோர்களுடைய பேரை அவங்க எல்லாம் வைக்கல. நீங்க ஏன் வச்சிய? எங்க இருக்கு தமிழ்? நம்மை வாழ வைக்கும் மொழி தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அம்மான்னு சொல்லி பாருங்க, மூச்சு அடங்கும். அதே அம்மாங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல மம்மி அப்படின்னா மூச்சு போயிடும். உயிர் வேணுமா வேணாமா? நல்லா வாழணும்னா தமிழ்ல பேசணும். மதர் மூச்சு போகுதா? அப்பா மூச்சு அடங்கும். பாதர் மூச்சு போயிடும். வேற்று மொழிகளை விட நமது மொழிக்கு மகிமை அதிகம். இறைவனை பாடும் பொழுது தமிழ்தான் முந்தியதாம், மற்ற மொழிகள் எல்லாம் பிந்தியதாம். அதனாலதான் அருணகிரியார் பாடுறார், முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு புகழ் பாடி பாடி என்று பாடுகிறார். அப்ப உலகத்துல உயர்ந்த மொழி தமிழ். அதனாலதான் சொல்றாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நெஞ்சியலும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இறைவன் பாடுகிறார் சுந்தரரை பார்த்து, வேதம் பாடிய நாவால். சிவபெருமான் வேதத்தை போற்றியவர், வேதத்தை சொன்னவர். வேதம் சொன்ன வாயால சொல்றார், சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழ் பாடுக என்றார். தூமரை பாடும் வாயார். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? உலகத்துல இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். அப்படிப்பட்ட தமிழை நீச பாசைன்ட்டான் பல பேர். நமக்கு ஒன்னும் பெருன்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம யாராவது நினைக்கிறோமா? பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல, தமிழ்ல படிச்சா மதிப்பு இல்ல, தமிழ்ல பேசினா நமக்கு மதிப்பு